ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஸ்மோக்கிங் பிஹைண்ட் த சூப்பர் மார்க்கெட் வித் யூவோட எபிசோட் நம்பர் 11 and 12 பார்க்க போறோம். நம்ம 4 வருஷத்தோட கிட்டான நாள் மறுபடியும் வந்துருச்சான்ட்டு ஹெல்த் செக்அப், அதுவும் இந்த வயசுல பாக்குறதெல்லாம் கொஞ்சம் பயந்து தான் பார்க்கணும்னு ரிப்போர்ட் எடுத்தா. சசிகி, உங்க ரிப்போர்ட் தான் பாக்குறீங்களா? உங்களுக்கு எப்பவும் பி தானே வருதுன்பா. சசிகி, உனக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னாங்களான்னு கேட்டா அவன் யூரிக் ஆசிட் அப்புறம் நியூட்ரலான ஃபேட் லெவல்ஸ் தான்பா. சசிகியும் சேல்ஸ் பீப்புள்னாலே இந்த பிரச்சனைலாம் இருக்கும் தானேன்பா. சுசுகி, இருந்தாலும் இந்த வருஷம் நான் வேறங்க. நான் லாஸ்ட் டைம் ரிப்போர்ட்ல இருந்தே என்னோட சாப்பாடு ரொட்டீன்லாம் மாத்திட்டேன். என் செல்ல மனைவி எனக்காக ஆசையா சாப்பாடு கட்டி கொடுத்துருக்கான்னு சொல்றப்ப சசகி, என்னடா இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆன்பா. ஆள் ஓபன் பண்ணும் போது உள்ள டூ யுவர் பெஸ்ட்லாம் இருக்கும். சசகி, இதாண்டா பியோர் லவ்ன்பா. சுசுகிக்குலாம் முடி நட்டுக்கும், பார்த்தா அதே ஹார்ட் ஷேப் ஆகும். சுசுகி, நான் என் மனைவி காட்டுற அதே அன்பா காட்டணும்ல. அதனால ஹெல்த் செக்அப் போற வரைக்கும் நல்லா நீட்டா சாப்பிட போறேன், கிளீனா இருக்க போறேன். ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் எல்லாம் அறவே தடுத்துருவன்பா. சசகி, ட்ரிங்கிங் ஓகே, ஆனா ஸ்மோக்கிங்குமான்னு கேட்பான். அவன் கம்மன் இருங்க, நான் என் ஒய்ஃபோட சேர்ந்து ரொம்ப நாள் வாழ விரும்புறேன்ட்டு சாப்பாடு சாப்பிடும் போதும் கூட ரொம்ப நேரத்துக்கு நல்லா மென்னு முழுகணும்னு இருப்பான். சசிகியோட ரிப்போர்ட் பேப்பர்ல நீங்க டெய்லி ஸ்மோக் பண்ணுவீங்களாங்கிற கேள்வி இருக்கும். நம்மளால ஆமான ரவுண்ட் பண்ணுவான். இதுக்கப்புறம் நம்ம சூப்பர் மார்க்கெட் போனா எமடா சேஞ்ச் அண்ட் ரெசிப்ட்ஸ் மட்டும் கொடுத்தது இல்லாம போதை இல்லாத பேர் ஒன்று ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கு, உங்களுக்கு தேவைப்பட்ட அதை வேணா யூஸ் பண்ணுங்கன்பா. அவனும் இப்பதான் எனக்கு ஹெல்த் செக்அப் பெற போகுது, இந்த மாதிரி போதை இல்லாத ட்ரிங்க்ல கொஞ்சம் கவனம் வச்சா நல்லதான்பா. அவளோ அப்படியே நினைப்பா. இதுக்கப்புறம் நைட்டு டைம் அவ பாக்கலான்னு வந்தா. அவ ஹெல்த் செக்அப்புக்கு போறாள், எதுக்கே இங்க ஸ்மோக் பண்ண வராட்டின்பா. சசக்கி, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கவா. அவ எமடா சொன்னதா சொல்லுவா. நம்மளும் சிகரெட்டை ஸ்மோக் பண்ற விஷயத்துல 1-2 குறைச்சு வச்சிருக்கேன்பா. இருந்தாலும் ஸ்மோக் பண்ணிட்டு சூப்பர் மார்க்கெட்லயும் எம்ப்ளாயிஸா இருக்கவங்களுக்கு ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்களான்னு கேட்பான். அவ சீக்கிரமே நடக்குன்னு சொல்லவும் அந்த மாதிரி டைம்ல நீயும் சிகரெட்டை ஸ்மோக் பண்றத கட் பண்ணுவியான்னு கேட்பான். அவ ப்ரோத்ல நான் ஒரு கரண்டி எடுத்துப்பேன்பா. நம்மளால இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். அவ ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளால தெளிவா வேலை செய்ய முடியும்பா. சசக்கி, உண்மையாலும் நீங்க வேற லெவலுங்க. அப்படியே இங்க என்ன பாருங்களேன், என்ன பார்த்தாலே பரிதாபமா இல்லையான்ட்டு பீர் குடிக்க ஸ்டாப் பண்றதுக்கு வேற விதமாலும் யோசிக்க வேண்டியதா இருக்குன்பா. அவ என்ன நிறைய சாப்பாடு பொருள் இருக்கேன்பா பார்த்துட்டு. சசக்கி, ஆமா, வருஷம் டாக்டர்ஸ் வந்து என்கிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், கொஞ்சம் எச்சா வெயிட் போடுங்கன்னு. அதுக்கு தான் சாப்பிட்டு வெயிட் ஏத்தலான்னு பாக்குறேன், கொஞ்சம் சிரமமா இருக்குன்பா. டைமா கிளி பாப்பா, அவன் எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்டா அவ அவங்க சொல்ற போல நீ எலும்பந்தோளுமா தான் இருக்கீன்பா. டெலி செக்ஷன்ல இருக்க ஃபுட்ஸை வாங்கி நல்லா சாப்பிடு, அப்பதான் வெயிட் போட முடியும்னா. அவனும் சரின்ட்டு என்னால ரொம்ப ஆபத்தா இருக்க ஒரு டேஞ்சரஸான ஹேபிட்டையே நிறுத்த முடியல, இதெல்லாம் மத்ததை நிறுத்தறதான்பா. அவ அப்படியே கதைட்டு டாக்டர் சொன்ன ஸ்மோக் பண்ண வேணாம்னு சொன்னா என்ன பண்ணுவீன்னு கேட்பா. அவன் டாக்டர் சொல்லிட்டா நிறுத்தி தானே ஆகணும், ஆனான்ட்டு என் சீஃப்னு சொல்ல வரும்போதே அவன் பாஸ் திட்டுறதை நிறுத்த மாட்டான் இல்லையான்பா. சசக்கையும் சிரிச்சுட்டே அதை சமாளிக்கிறது தான் கஷ்டம்பா. அவ எனக்கு அப்படி இருந்தா நான் ட்வீட் பண்ணி தான் தீர்வுங்கும் போது அவன் அப்படி மட்டும் ஆச்சுன்னா நான் அவ்வளவுதான்பா. அவ ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாத்தையும் தாங்குற உடம்பு உங்ககிட்ட இருக்குன்பா. அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிருப்பான். அப்படியே வீட்டுக்கு போற வழியில நம்ம மனசுக்குள்ள நல்ல வேலை டைமா கூட பேசினால கிளியர் கட்டா ஒரு முடிவு தெரிஞ்சதுன்னு நினைப்பான். இருந்தாலும் டாக்டர் அதை ஸ்டாப் பண்ண சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டிருப்பால, அதை யோசிப்பான். வானத்தை பார்த்துட்டு அப்படி ஒன்று சொன்னா செஞ்சுதானே ஆகணும்னு நினைப்பான். இதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு மெடிக்கல் செக்அப்லாம் எடுத்துப்பான். அன்னைக்கு ராத்திரி யமடாவும் கோட்டோவும் சேர்ந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் மெடிக்கல் ரிசல்ட் வந்ததும் சுசுகில தலகால புரியாம ஆடுவான். ஏன்னா அவனோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் மட்டும் போட்டிருக்கேன்ட்டு அதை பத்தி பொண்டாட்டி கிட்ட சொல்லணும்னு ஓடுவான். சசக்கி தலை தொங்கி போனபடியே தான் கிடப்பான். டைமாவும் நைட்டு போய் பாக்குறப்ப அவ எப்படி போச்சுன்னு கேட்பா. நம்ம எதுவும் பேசாததை பார்த்துட்டு ஏதோ மோசமா நடந்திருக்கும் போலேனா. அவன் என் உடம்பு தான் மோசம்ட்டு நீங்களும் ஸ்மோக் பண்ணாதீங்க, அது நல்லது இல்லைன்பான். அடுத்த நாள் யமடா கோட்டோ கூட பேசும்போதுதான் சசக்கிக்கு லங்ஸ்ல ஸ்கேன் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காது தெரிய வரும். கோட்டோ அதை கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்பா. யமடா அப்புறம் ஸ்மோக் பண்ண போறது இல்லையான்கவும். கோட்டோ அது நல்லதுதான்பா, இருந்தாலும் யமடா ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டா இதுக்கப்புறம் அவருக்கு ஸ்மோக் பண்றதை தாண்டி அங்க வர ரீசன் இல்லைன்பா. கோட்டோ யமடாவை கொஞ்சம் தேத்தலான்ட்டு அந்த ஆளு கொஞ்சம் மத்தவங்க கிட்ட சர்ப்ரைசிங் சைட் பார்த்துட்டா அப்படியே அதெல்லாம் ஏத்துக்கிட்டு விட்டு போற ஆள்மா எல்லாம் தெரியலின்பா. அவ அப்பெல்லாம் கிடையாதுங்கும் போது கோட்டோ அது உனக்கு வருத்தமா இருந்தா பேசாம இந்த செகண்ட் கவுண்டரும் கூட எங்கிட்ட விட்டு போயிரு, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க தேவையில்ல, அதால மனக்கசப்பும் ஏற்படாதுலன்பா. எமடா எதையும் கண்டுக்காத போல இருக்கும். கோட்டோ ஏதாவது நான் பேசுறத கேட்கறே இல்லையாங்கும் போது ஒரு கஸ்டமர் வந்திருப்பாங்க. கோட்டோ தான் நைஸா பேசி சமாளிப்பா. எமடா அந்த இடத்த விட்டு அப்படியே சைலண்டா கிளம்பும் போது மனசுக்குள்ள எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியும், இருந்தாலும் ஏன் எனக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னு நினைப்பா. அவ மனசு பூரா சசக்கி இருக்க போல இருக்கும். நைட்டு சசக்கி அப்பாடா எப்பனாவது விட்டானுங்களேன்ட்டு வேலையை விட்டு கொஞ்சம் ரிலீஃபா வரும்போது டைமா இருக்காளான்னு பாப்பா. பட் இருக்க மாட்டா. சரி வேற எப்பயாவது டைம் கிடைச்சா குட் பை சொல்ல பாக்கலான்ட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போகணும்னு நினைக்கும் போதே டைமா வேகமா ஓடி வந்து பொடனி மேலேயே வச்சிருப்பா. அவனும் டைமாங்கவும் ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்பாவ. நம்ம ஆளு இல்லை இங்கவும் ஸ்மோக் பண்ற ஏரியா போவாங்க. டைமா ஸ்மோக் பண்ணலான்ட்டு சிகரெட் எடுப்பா. பட் ஆல்ரெடி நம்ம ஆளுக்கு இருக்க பிரச்சனை தெரிஞ்சுட்டு உள்ள வைக்கலான்னு பார்த்தா சசிகி இல்ல ஸ்மோக் பண்ண, நான் கடைசியா ஒரு முறை எனக்கு பிடிச்ச மாதிரி உன் கூட சேர்ந்து ஸ்மோக் பண்றேன்பா. 2 பேரும் ஸ்மோக் பண்ணவும் டைம் அதை விடுறதா தான் இருக்கேன்னு கேட்டா நான் அதுல கான்பிடண்டா இல்லைன்பா. அவ சிரிக்கவும் நம்ம ஆளு தேங்க்ஸ் சொல்லிட்டு திரும்ப இப்பெல்லாம் பேச எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு தெரியல, கடையில பார்க்கும் போது மட்டுங்கும் போதே அவ பேசாதேன்னு சொல்லி
சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்பா. டக்குன்னு பார்த்தா நம்ம ஆளுக்கு கால் வந்திருக்கோம். ஆப்போசிட்ல ஹாஸ்பிட்டல் தான் பேசுவாங்க. கடைசியில நம்ம ஆள் ஃபோன் வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசக்கிக்கு தப்பான ரிப்போர்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம ஆளு சந்தோஷமா இந்த வயசுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வரலைன்பா. டைமா கோவத்துல அடிச்சுட்டே இருக்கவும் நான் தேவையில்லாம உனக்கு கவலைப்பட வச்சிட்டேன்ல, என்ன மன்னிச்சுக்கன்பா. இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து எப்பவுமே ஸ்மோக் பண்ணலாங்கும் போது டப்புன்னு நீ ஏதோ சொல்ல வந்தேன்பா. அது இப்போதைக்கு வேண்டாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படியே ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா உன்ன இந்த விஷயத்துல அசால்ட்டா விட்டுருவேன்னு நினைச்சிட்டீங்களேன்பா. அவன் அப்படிலாம் இல்ல, இருந்தாலும் என் மேல அக்கறை காட்டினதுக்கு ரொம்ப நன்றின்பா. அந்த ராத்திரி அப்படியே போயிரும். அடுத்த நாள் என் சிரிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப பாட்டி வந்துட்டு நல்ல எஃபர்ட் போடுறேமான்ட்டு நானும் உன்னை போல பழகிக்கிறேன்பாங்க. அவ உங்க சிரிப்பு இப்பவே அழகாதான் இருக்குன்பா. கோட்டோ வந்தவ இந்த வருஷத்துக்கான ஸ்மைல் அவார்டும் உனக்கு தான்பா. அவ எப்ப பார்த்தாலும் எனக்கு தான் தரீங்கன்னா கோட்டோ இந்த வருஷமும் நீ தான் செலக்ட் ஆயிருக்க, என்ன பண்ணன்பா. எமடா சிரிக்கவும் கோட்டோ சுவிட்ச் போட்ட போல பர்சனாலிட்டி மாத்திர எப்படிதான் கத்துக்கிட்டேன்ட்டு. அவன் 8 வருஷத்துக்கு முன்னால பார்ட் டைம் வந்தப்ப சிரிப்புனா என்னன்னே தெரியாம இருப்பியே, அதான் நான் மிஸ் பண்றேன்பா. பார்த்தா 8 வருஷத்துக்கு முன்னால அவ பார்ட் டைம் ஜாப் வரப்ப சிரிக்க சொல்லிருப்பா கோட்டோ. எமடா சிரிக்காத பாருங்களேன். கோட்டோ வெறுத்திருப்பா. என்னடி கண்ணுல ஒரு எமோஷன் தெரியல, வாயில சிரிப்பு வேற துடிக்குது, இத போய் எவன் சிரிப்புன்னு சொல்ல முடியும்பா. எமடா அப்ப நான் எல்லாமே தப்பா செய்யறேன்னு சொல்ல வரீங்களான்னு கேப்பா. கோட்டோ அப்பாடா இப்பனாவது உனக்கு புரிஞ்சுதேன்ட்டு உட்காந்துட்டு சரி இதை எப்படி சரியா செய்யறதுன்னு நானே உனக்கு சொல்லித்தரேன். எல்லா வேலையும் சரியா செய்யறேன், ஆனா இதுல மட்டும் தொல்லை பண்றேன்பா. எமடா கஸ்டமர் சர்வீஸ்ல சரியா இல்லாம எப்படி பர்ஃபெக்ட்னு சொல்லிக்க, உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு மன்னிச்சுக்கங்கன்றிருப்பா. கோட்டோ ரொம்ப எல்லாம் குறை சொல்லிக்க இல்ல, கடைக்கு வர ஒரு கஸ்டமர் மட்டும்தான் கடையை குறை சொல்றதுக்குனே ஒன்ன சாக்கு போக்கா பயன்படுத்துறான். விடு ரெண்டத்தையுமே சரி செய்ய ஏதாவது பண்ணலாம், நீ சும்மா உன் மனசை போட்டு குழப்பிக்காதேன்றிருப்பா. எமடா அப்பவே வார்ம் ஸ்மைலோட மனசுக்குள்ள சீஃப்க்கு நான் கொஞ்சம் தொல்லையா இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்க, என்கிட்ட நல்ல விதமாவும் நடந்துக்கிறாங்கன்னு நினைச்சிருப்பா. இதுக்கப்புறம் கவுண்டர்ல நின்று வேலை செய்யறப்ப ஒரு பாட்டிமா வருவாங்க. ஸ்டோருக்கான கூப்பன்ஸ் வாங்குறது எப்படின்னு சொல்லி தாட்டி விடுவா. அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு போகவுமே எப்பவும் கடையில வந்து வம்பு பண்ணுவான் இல்லையா, அந்த கஸ்டமர் வந்திருப்பான். நம்மடா பாயிண்ட் கார்டு கொண்டு வந்தீங்களான்னு கேட்டா வீட்லயே மறந்து விட்டு வந்துட்டேன், அதெல்லாம் தேவையான்பா. அவ பேக் வேணுமான்னு கேட்டான் கூட. அப்புறம் என்ன தலையிலேயே வச்சு கொண்டு போவான்பா. அவ நீங்க சொல்றதும் சரிதான்ட்டு ஃபர்ஸ்ட் முட்டையை பில் போட எடுப்பா. எல்லா கஸ்டமர்ஸும் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி பயங்கரமா கத்திடுவான். டக்குன்னு முட்டையை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வைக்கிற அடிப்பக்கம் முட்டையை வச்சு அது உடஞ்சிட்டா என்ன பண்றதுன்னு கண்ணா பின்னான்னு கத்திருப்பான். கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் ஆக்வர்டா இருக்கும். மத்தவங்களுக்கு இது தப்புன்னு பட்டாலும் எதுவுமே கேட்டுக்க மாட்டானுங்க. அவ நீ மட்டும் தான் கேஷியரா இப்படி இருக்கியா, இல்ல எல்லாருமே இந்த கடையில அப்படிதானான்னு கத்திருப்பான். பாட்டி தான் கோட்டோ கிட்ட வேகமா ஓடி வந்து பிரச்சனையை சொல்லி இருந்திருப்பாங்க. அவங்களும் சரி ஒரு கை பாத்திரலான்ட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்கு வந்தா அவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டே தான் இருப்பான். இந்த பக்கம் இருக்க தாய் குளம்லாம் பையனோட காத புத்தம். அவன் என் வீட்டு பக்கத்தால இருக்க கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தான் ரொம்ப குப்பையா இருக்குனா, இங்க அதை விட மோசமா இருக்கு. இதனாலதான் பார்ட் டைம் ஜாப்க்கு வர இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேலை பார்த்தாங்கன்னா எனக்கு பிடிக்கிறதே இல்ல. எதுக்கு வேலை பார்க்க தெரியலனா இங்க எல்லாம் வேலைக்கு வந்து நிக்கிறீங்க, என்ன கஸ்டமர்ஸா வர எங்க உயிரை வாங்கறக்கான்ட்டு நீ மன்னிப்பு கூட கேட்கல எப்ப வரைக்கும்பா. அவ கொஞ்சம் பயந்தும் போயிருப்பா. ஒரு மாதிரி தயங்கிட்டே மன்னிப்பு கேப்பா. நான் இவ்வளவு கிளியரா சொல்லியும் நீ பாரு என்ன பண்றேன்ட்டு கத்தும் போது கோட்டா தானே பேச உள்ள வந்திருக்கணும். அப்ப சசக்கையே குறுக்க போய் எதுக்கு தேவையில்லாத பேசுறீங்கன்னு இருப்பான். அவன் அந்த பொண்ணு வேலை பார்க்க தெரியாம பாக்குது, அதை பத்தி தான் சொல்றேன்னு உனக்கு கேட்கலையான்பா. அவனும் அதெல்லாம் நல்லாவே கேக்குது, இடையில எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்கன்பா. கொஞ்சம் ஒரு மாதிரி தயங்கிட்டு அந்த பக்கம் ஒரு குட்டி பையனோட காதை பத்தி இருப்பாங்கல்ல, அவன் சசக்கி வாய்ஸ் கொடுத்ததை பார்த்துட்டு நோ நீ மாஸ்னா அப்படிதான் நான் பேசினான்பா. அவங்க அம்மா மண்டையிலே கொட்டுவாங்க. அவன் நீ வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துறப்பெல்லாம் அடுத்த லைன்ல நான் இருக்கேன்டான்பா. கோட்டா அவனை அடைக்க அந்த பக்கம் கூட்டிட்டு போயிருவா. அதே போல பாட்டி நீ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்க, இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்னு இருப்பாங்க. எமடா அப்பவே சசக்கியை திரும்பி பார்த்திருப்பா. அவன் வெளியே நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கப்ப ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு நான் பேச்சு வாங்கி உங்களை நிறைய நேரம் காக்க வச்சிருக்கேன்ல, அதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு இருப்பா. அவன் இதுல உன் தப்பு எதுவும் இல்லைங்க போதும் கூட இல்ல கஸ்டமர் சர்வீஸ்ல நான் சொதப்பாம இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காதுலன்பா. சசக்கி நான் உனக்கு உதவணும்ல அப்படி பேசல, இன்னைக்கு என் வேலையில கொஞ்சம் எரிச்சல் அதான் காண்ட்ல இருந்தேன். அப்பதான் அவன் வேற உங்களை திட்டினானா. எனக்கு என்னன்னா எப்பவும் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிற கேஷியர் எதுக்காக ஒரு நாளும் கூட பிரேக் இல்லாம திட்டு வாங்கணுங்கிற கோவன்பா. அவன் அவங்க கிட்ட நல்ல விதமா நடந்திருக்கானாங்கிறப்ப அவன் எப்பவும்பா அவன் நீங்க எதுக்கோ அக்கறைப்படாத, என்ன போல ரூடான பார்ட் டைமர் கிட்ட சொல்றீங்கன்பா. அவன் உன் வேலையில நீ 100% சரியா இருந்தும் எதுக்கு இப்படி சொல்றேன்னு இருப்பான். அவளுக்கு அந்த சிரிப்பே ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும்ல, அதை தான் யோசிச்சு பாப்பா. இவன் ஸ்கூல்ல பிராக்டிஸ் பண்ணி கூட சரியா வந்திருக்காது. சசக்கி டக்குன்னு அவளை பாக்குறப்ப அழுக ஆரம்பிச்சிருந்திருப்பா. ஐயோ ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கங்கன்னு இருப்பான். அவன் அழுகவெல்லாம் இல்ல, என் கண்ணு வேர்க்குதுன்னு தொடச்சிட்டு நீங்க எப்படி நான் என் வேலையில 100% கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேப்பா. என்னால என் கூட வேலை செய்யறவங்களுக்கும் சீஃபுக்கும் எப்பவுமே பிரச்சனை தான், எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கிறதால நான் அதை சரி செய்ய தான் பாக்குறேன்ட்டு அழுவா. அவன் இந்த வேலை உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டதும் அவ டக்குன்னு ஆமான்பா. சசிக்கு அப்படின்னா பிடிச்ச வேலையை பிடிச்ச மாதிரி பண்ணு, எல்லாமே அப்புறம் தன்னை போல வந்துரும் இருப்பான். எமடா ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஆகவும் அவன் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பான். அவ உங்க சிகரெட் ஸ்மோக் தான் கண்ணில் பட்டுருச்சுன்னு இருப்பா. ஐயோ கிட்ட கொண்டு வந்துட்டு நான் மன்னிச்சுக்கங்கன்ட்டு பின்னால கொண்டு போயிட்டு நீங்க ஓகேவான்னு கேட்டிருப்பான். எமடா உங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப மேலதான் இருக்குன்ட்டு சிரிச்சிருப்பா. அந்த டைம்ல கடை பேரும் கூட வேறையா இருந்திருக்கும். இப்ப நோ ஸ்மோக் போர்ட்லாம் வச்சிருப்பாங்க, கூடவே பேரெல்லாம் மாத்திருப்பாங்கல்ல. எமடா அன்னைக்கு ஒரு கஸ்டமர் எனக்காக வந்து பேசினார்ல, அவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேப்பா. அவ வருஷ கணக்கான எத்தனை பேர்த்த பாக்குறேன், இன்டர்வியூலாம் முடிஞ்சது போய் பிரேக் எடுத்துக்கன்பா. அவளும் வெளியே ஸ்மோக் பண்ண வந்தவ. அவர் எப்பவுமே கடைக்கு வந்துட்டு பொருள்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் வெளியே போய் ஸ்மோக் பண்ணுவாரு. ஆனா சில கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆஸ்ட்ரேலாம் எடுத்ததும் அவர் அதுக்கப்புறம்லாம் வரல. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே அவர் வேற எங்கேயாவது இருந்து ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன்ட்டு அவளும் ஸ்மோக் பண்ணிட்டு நிப்பா. இதோட இந்த சீசனே கம்ப்ளீட்டா முடிஞ்சது. ஆக்சுவலா அன்னைக்கு அவளை காப்பாத்தினது
சசக்கி தான்ங்கிறத அவ ரெக்கக்னைஸ் பண்ணாத மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஆடியன்ஸ் நீங்க யாரும் எதுவும் குழப்பிக்க வேண்டாம். சப்போஸ் அடுத்த சீசன் வந்தா நம்ம அதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஜேர்னர் அனிமே பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சீசனை வேணா நீங்க ரெக்கமெண்ட் பண்றேன்னா பண்ணுங்க. அண்ட் எப்பவும் போல வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல அனிமே சீரீஸ்ல வந்து சந்திக்கிறேன். பாய்.